நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கிராம நத்த நிலம் சம்பந்தமா தான் கமெண்ட்ல அதிகமா கேக்குறாங்க. அதுல முக்கியமான சந்தேகமா நீங்க கேக்குறது என்னன்னா, ரொம்ப வருஷமா கிராம நத்தத்துல இருக்கோம், நாங்க பட்டா வாங்க முடியுமா? 2 தலைமுறையா கிராம நத்தத்துல வாழ்ந்து வரோம், எங்களை அரசாங்கம் வெளியேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? ஏற்கனவே என்கிட்ட கிராம நத்தத்துக்கான பட்டா இருக்கு, அதை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? கிராம நத்த நிலத்துல என் வீடு பக்கத்திலேயே கடை ஒன்று வச்சு நடத்துறேன், அதை தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பலவிதமான சந்தேகத்தை கேட்டிருக்கீங்க. உங்க எல்லா கேள்விக்கும் தெளிவான ஒரு பதிலை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வச்சு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த வீடியோவில் ஹைகோர்ட்டோட தீர்ப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராம நத்தத்தை பற்றி இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த கேள்விக்கான எல்லா பதிலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கேஸ் எதுக்காக போடுறாங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் பணிக்காக குறிப்பிட்ட நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்துகிறாங்க. அதாவது லேண்ட் அக்விசிஷனை பண்ணுறாங்க. ஆனால் கையகப்படுத்துறதுக்கான இழப்பீடை யாருக்கு கொடுக்கறதுன்றதுல தான் இந்த பிரச்சனையே உருவாகுதுங்க. பர்டிகுலர் கிராம நத்த லேண்டு அரசாங்கத்துக்கு தான் சொந்தம்னு ஒரு சர்க்குலரை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வெளியிடுறாங்க. அந்த சர்க்குலரை எதிர்த்து இந்த ட்ரஸ்ட் சார்பா உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த ரிட் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்ல அரசாங்கம் சார்பில் 3 சென்ட்டுக்கு மேல நிலம் பயன்படுத்தக்கூடாது, மேலும் பர்டிகுலர் நத்தம் ப்ராப்பர்ட்டியை கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த இடம் செக்ஷன் 6 படி நில ஆக்கிரமிப்பு, அதனால அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏத்துக்கிட்டு உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜ் தீர்ப்பு வழங்கிட்டாருங்க. இதனால மனுதாரர் திரும்பி ஒரு ரெட் பெட்டிஷனை டிவிஷன் பெஞ்சில் போடுறாரு. அதாவது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல. ஹைகோர்ட்ல நடந்த இந்த ரிட் கேஸ்ல தான் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல நத்தம் நிலம் சம்பந்தமா முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. சுமார் 40 பக்கத்துக்கு மேல இந்த தீர்ப்பு இருக்குங்க. ஆனா உங்களுக்கு சுலபமா புரியறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சொத்தானது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி கிராமத்துல சுமார் 3310 ஸ்கொயர் மீட்டர் அனுபவிச்சுட்டு வரோன்னு பெட்டிஷனர் சைட்ல சொல்லியிருந்தாங்க. அதாவது 3310 ஸ்கொயர் மீட்டர், அதை சென்டா கன்வெர்ட் பண்ணா 81 சென்ட்டுங்க. ஸ்கொயர் ஃபீட்ல கன்வெர்ட் பண்ணா 35,600 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதிகமாக கேட்குற சந்தேகம் என்னன்னா, நத்தத்தில் வீடு கட்டி அனுபவிச்சுட்டு வரோம் சார், 2-3 சென்ட்டுக்கு மேலே இருந்தால் அரசாங்கம் எடுத்துப்பாங்களான் தான். ஆனால் இந்த கேஸில் பெட்டிஷனர் 81 சென்ட்டை பயன்படுத்தி வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமாக கிராம நத்தத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டு வர நிலத்துக்கு முழுமையான உரிமையை நீங்கள் கோரலான்னு புரியுதுங்க. கூடவே பெட்டிஷனர் இது கிராம நத்த நிலம், எங்கள் முன்னோர்கள் சொத்து, அறக்கட்டளைக்காக வருமானம் கிடைக்கிறதுக்காக வாடகை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இருந்து ஒரு கிராம நத்தத்தில் குடியிருப்பு பகுதி தான் இருக்கணும்னு இல்லைங்க, அது கமர்ஷியலாக பயன்படுத்தவும் செய்யலான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் நத்த நிலத்தில் கடை வச்சுருந்தீங்கன்னா தைரியமாக நடத்தலாங்க. பெட்டிஷனர் சைடில் வாதத்தை இப்படி வச்சாங்க. ஆனால் அரசு தரப்பில் இது சர்க்கார் புறம்போக்கு நிலம், தனியாருக்கு உரிமை இல்லை, அதேமாரி கமர்ஷியல் யூசேஜுக்கு பயன்படுத்தினா கிராம நத்தத்தில் உரிமை கேட்க முடியாது அப்படின்னு டிவிஷன் பெஞ்சில் ஆர்கியூ பண்ணாங்க. 2 சைடு ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டுட்டு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு இதுதாங்க. கிராம நத்தம் நிலத்துல ஒருவர் வீடு கட்டி குடியிருந்தா அந்த சொத்துக்கு அவர் தான் உரிமையாளர், கவர்மெண்ட் அதுக்கு உரிமையாளர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே ஒரு கிராம நத்தம் நிலத்துல பட்டா இருந்தாலும் இல்லைனாலும் சரி உரிமையை மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நத்த நிலத்துக்கு அரசு பட்டா கொடுக்கறதே நிலவரி வசூலிக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கிராம நத்த நிலம் புறம்போக்குன்னு அரசு பதிவுல இருந்தா அதனாலேயே அது அரசு சொத்துன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே கிராம நத்தத்தில் இருக்க ஒரு இடத்துல கமர்ஷியலுக்காக யூஸ் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அரசாங்கம் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஒரு காரணமா காட்டி பட்டாவை ரத்து பண்ண முடியாதுன்னு கூடவே சேர்த்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே ஹைகோர்ட்ல நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குங்க, அதையும் கூடவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் மூலமா நத்த நிலத்தில் இருக்கிற நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இல்லைன்னா நத்த நிலத்தை வாங்க போற நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிராம நத்தம் நிலமானது அரசுக்கு சொந்தமில்லை, அரசு உரிமை கேட்க முடியாது, புறம்போக்குன்னு அரசு ஆவணங்களை இருந்தாலும் அதை ஒரு காரணம் காட்டி வெளியேற்ற முடியாது, கூடவே வீடு மற்றும் வர்த்தகத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இந்த ஆர்டர் மூலமா தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க படிக்கிறதுக்கு இல்லைன்னா எதிர்காலத்தில் யூஸ் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா கிராம நத்தம் லேண்டை வாங்க போறீங்கன்னா அப்போ கமெண்ட்ல ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த ஆர்டர் காப்பி உங்களுக்கு என்னைக்குமே யூஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.